Om Sharavana. Good morning, brothers and sisters. I am handling the subject OAI 551 Environment and Agriculture. Class 13th class பார்க்க போகிறோம். கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோன்றதை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ் டாபிக்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் காம்பனண்ட் ஆஃப் தி ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்னால் என்னென்ன காம்போனண்ட் இருந்ததை பார்த்தோம். செகண்ட் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டமில் பார்த்தோம். செகண்ட் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இது ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆர் சப்சர்ஃபேஸ் இரிகேஷன் ஆர் சப்சர்ஃபேஸ் மெத்தட்னு சொல்லலாம். ஓகேங்க, ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டமில் சப்சர்ஃபேஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டம் பார்த்தோம். இப்போது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனுடைய பிக்சர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அந்த இன்றைக்கி கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இரிகேஷனை டெவலப் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனுடைய இது பார்க்கலாம். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்னா என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா? ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்றது ஒரு லேண்டில் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடு அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறேன், த வாட்டர் இஸ் அப்ளை டு த லேண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ப்ரே லைக் ரெயின் மாதிரி நம்ம வாட்டர் என்ன பண்ணுறோம் ஸ்ப்ரே பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரேயிங் ஆஃப் வாட்டர் வந்து இந்த ஒரு ஸ்ப்ரேயிங் ஆஃப் வாட்டரில் மொத்தம் நெட்ஒர்க்ஸ் மூலியம் நடக்கும். மொத்தம் 3 பைப்ஸ் இருக்கும். மெயின் பைப், சப் மெயின் பைப்ஸ், தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேட்ரல் பைப்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த லேட்ரல் பைப் பார்த்தீங்கன்னா மேபி ப்ரிஃபரேட்டட். இந்த லேட்ரல் பைப்பில் பார்த்தீங்கன்னா மேபி ப்ரிஃபரேட்டட் அட் த டாப் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து கொண்டு வந்து அதன் மூலயமா என்ன பண்ணுறோம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் ஒரு லேண்டுக்கு, ஒரு பர்டிகுலர் லேண்டுக்கு என்ன பண்ணுறோம் வாட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடுன்ட்டு பார்த்தோம். இங்கே பாருங்கள், பிக்சர் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மெத்தட். எப்படி தான் இருக்குது உங்கள் லேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பைப் இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் மூலமா நடக்கும். மெயின் பைப், சப் மெயின் பைப், லேட்ரல் பைப். லேட்ரல் பைப்பில் ப்ரிப்ரேட்டர் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். அது ஒரு காம்பனண்ட். வாட்டரை வந்து என்ன பண்ணுறோம் ஸ்ப்ரே பண்ணோம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குரிய நம்ம வாட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இதுதான் இதோடைய மெயின் கான்செப்ட். ஓகே, பச்சு இதுதான் பார்த்திங்கன்னா கிராப்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பைப் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மேலே பைப்ஸை வந்து வால்ஸை வச்சு வாட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன். இது மூலயமா இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிராப்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு பைப் மாதிரி வச்சுட்டு இதுவே பார்த்திங்கன்னா கீழேயே இருக்குது, உங்கள் லேண்டு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே நம்ம பைப்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய லேண்ட் வந்து உங்களுடைய கிராப் வந்து வளர பெருசாகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு பைப் மாதிரி வச்சு அது மூலிமா என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இதுதான் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரேஷன் ஆன் லேட்ரல் பைப். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு நாசல் ஆன் லேட்ரல் பைப்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிவ் ஸ்ப்ரிங்க்லர். இது 3 டைப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் பற்றி தான். ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியா. இரிகேஷனை வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணாங்க இன் இந்தியாவில் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இரிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியா இன்க்ளூட் எ நெட்வொர்க்ஸ் ஆஃப் மேஜர், மீடியம் அண்ட் மைனர் canals from India rivers, groundwater well based on system, tanks and other rainwater harvesting projects for agricultural activities. இரிகேஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் பார்க்கும்போது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்க ரிவரும் சரி, மேஜர் ரிவர் மைனர் ரிவராக இருந்தாலும் சரி, அந்த பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் கிணறுலேருந்தும் சரி, அந்த பார்த்தீங்கன்னா டேங்க் மூலியமாகவும் சரி, அந்த ரெயின் வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறது மூலிமா இரிகேஷன்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ஆஃப் த 160 million hectares ஆஃப் கல்டிவேஷன் லேண்ட் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கல்டிவேட் லேண்ட்னா சாகுபடி பண்ணுற நிலம் பார்த்தீங்கன்னா 160 million hectares இருக்குது. அபவுட் 39 million hectares ஆர் இரிகேட்டட்.
39 மில்லியன் ஹெக்டார்ஸ் வந்து இரிகேட் பண்ணுறாங்க. பை எது மூலிமா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வெல் மூலமா. கிணறு இருக்குது பார்த்தியா, கிணறு மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 39 மில்லியன் ஹெக்டார்ஸ் வந்து இரிகேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அண்ட் 22 மில்லியன் ஹெக்டார்ஸ் ஆர் இரிகேட்டட் பை இரிகேஷன் சேனல். 22 மில்லியன் ஹெக்டார்ஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இரிகேட்டட் பண்ணுறாங்க பை இரிகேஷன் கெனால்ஸ் மூலயமா அப்படின்றாங்க. Next point, in 2010 only about 35% of total agriculture land in India was reliably irrigated. In 2010 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35% பார்த்தீங்கன்னா டோட்டல் அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயே 35% தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரிகேட்டட் பண்ணாங்க, நீர்ப்பாசனம் பண்ணாங்க அப்படின்றாங்க. அபவுட் 2/3 கல்டிவேட்டட் லேண்ட் இன் இந்தியா டிபெண்ட்ஸ் அப்பான் மான்சூன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 160 மில்லியன் ஹெக்டார்ஸ் வந்து சாகுபடி பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அதில் 2/3 பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டட் லேண்டில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன், பருவமழையை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இரிகேஷன் ஏரியாவை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். VS plant have made the extension arrangement for extending the area under irrigation. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5 years பிளான் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த பிளானிங் மூலமா நம்ம எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு ஏரியாவை ஒரு இரிகேஷனுக்கு எப்படி டெவலப் பண்ணுறன்றதை பற்றி சொல்கிறது தான் இந்த 5 years பிளானில் கொண்டு வந்தாங்க. At the time of independence, only 19% of agricultural land of India was under irrigation system as against 41% in Pakistan, 36% in Israel, 52% Japan and nearby 100% in India. After that, at the time independence அப்போ சுதந்திரத்தப்போ பார்த்தீங்கன்னா 19% மட்டும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டில் பார்த்தீங்கன்னா இரிகேஷன் வந்து பயிரிட்டு இருந்தாங்க, இரிகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு. அந்த டைமில் பார்க்கும்போது பாகிஸ்தான் அந்த நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ பார்க்கும்போது 41% பாகிஸ்தானும், 36% இஸ்ரேலும், 52% தான் ஜப்பான் அண்ட் நியர்பை 100% எகிப்து. இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் முன்னாடி இருந்தாங்க நீர்ப்பாசனத்தில். ஸோ அதுக்காக டியூரிங் த பிளான் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பற்றி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணாங்க. டியூரிங் த பிளானிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹாஸ் பீன் லைட் ஆன் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இரிகேஷன் த்ரூஅவுட் த கண்ட்ரி. எல்லாமே இரிகேஷன் நல்லா நம்மளும் இது பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி ஒரு ஃபோர்ஸாகவே ஒரு திட்டமில்லை அப்பப்போ பிளான் பண்ணிகிட்டே அதை பற்றி இரிகேஷன் பற்றி பிளான் பண்ணி திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது தான் என்ன பண்ணாங்க, பெரியார் கெனால் சிஸ்டம் தான் கொண்டு வந்தாங்க. அது மூலிமா என்ன ரெயின் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறது, குக்கிங், இது எல்லாமே பெரியார் கெனால் சிஸ்டம், அப்பர் கங்கா சேனல், அண்ட் தென் பார்த்திங்கன்னா பெரியார் டேமு, கோதாவரி டெல்டா சிஸ்டம்லேருந்து தான் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கல்டிவேட் பண்ணுறோம். ஓகேவா, இதுதான் பார்த்தா இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இரிகேஷன் ஏரியா. இது மூலமாக டெவலப் பண்ணி என்ன பண்ணுறாங்க, என்ன ரிசல்ட் கிடைச்சிட்டு அஸ் த ரிசல்ட் ஆஃப் தட் at the end of 1997 and 1998, 86.6 million hectares of land was irrigated, which comes about 46.5% of total cultivation of the country. இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி வாட்டர் சேவ் பண்ணி நீர் பாசனத்துக்காக யூட்டிலைஸ் பண்ணுறது மூலயமா என்ன ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 to 1998 86.5 மில்லியன் ஆஃப் லேண்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86 ஆஃப் மீன்ஸ் வந்து கல்டிவேட்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். அதில் ஓவரால் இரிகேட்டட் லேண்டில் 46.5% நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்டிவேட் பண்ணோம். அமாங் ஆல் த ஸ்டேட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் கவரேஜ் ஆஃப் இரிகேஷன் ஹையஸ்ட் பஞ்சாப் 73%, ஃபாலோட் பை ஹரியானா. அமாங் எல்லா கண்ட்ரிலையுமே பார்க்கும்போது நம்மளோட ஸ்டேட்டில் மட்டும் தான் பர்டிகுலராக ஒரு சில கட்டின்னு பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஹையஸ்ட் இரிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாபில் 73%, ஹரியானாவில் 50%.
Next பார்த்தீங்கன்னா development of multipurpose process. A good number of multipurpose rivers has been completed under the plan for extension utilization of river water for irrigation purpose along without other use. இப்போ மல்டிபர்பஸ் ரிவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மல்டிபர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ரிவர்ஸில் அந்த மர்பஸ் 5 இயர்ஸ் பிளான்ஸ் கீழே கொண்டு வரும். அதோட யூஸஸ் என்ன, எதுக்காக யூட்டிலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி யூஸ்டு ஃபார் தி இரிகேஷன் பர்பஸ். மற்ற எந்த யூஸும் பண்ணாமல் ஒன்லி யூட்டிலைஸ் தி இரிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேம்ஸோ இல்லை மல்டிபர்பஸ் ரிவர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரிவர்ஸில் இருக்க வாட்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நம்ம எதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுறோம், ஒன்லி யூஸ்டு ஃபார் இரிகேஷன். மற்ற எதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அது டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் மைனர் இரிகேஷன் ப்ராசஸ். சின்னதாக நம்ம அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணோம் அப்படின்னா அதனால் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பயனடைகிறாங்கன்றதை பற்றி பார்க்குறது தான் இது. த டெவலப்மெண்ட் ஆஃப் மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இன்க்ளூட் வெல்ஸு, டேங்க்ஸு, டியூப்வெல்ஸ் எக்ஸா ஆல்சோ flourished under the 5 years plan. There were very much of beneficial to small and marginal farmers. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்டில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்வெல்ஸு, வெல்ஸு, டேங்க்ஸ் எக்ஸெட்ரா. ஆல்சோ இதில் என்ன அப்படி சொல்கிறாங்க, இது 5 இயர்ஸ் பிளான்ஸ் கீழே தான் வருது. இது வந்து எதுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது, this were very much beneficial ஃபார் சிறு அண்ட் மிர்ச்சி எல்லாம் விவசாயிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அடைகிறாங்க இதில். இந்த டெவலப்மெண்ட் மைனர் இரிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுறதுனால அப்படின்னா இதுதான் டெவலப்மெண்ட் ஆஃப் மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். In 1975 the command area development program was launched for the maximum possible utilization of irrigation potential. Its main objective is to reduce the gap between the actual irrigation potential and its utilization. 1974 1975 கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. இதில் மேக்ஸிமம் பாசிபிள் யூட்டிலைசேஷன் ஆஃப் இரிகேஷன், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த திறனை எப்படி வந்து தொடங்கப்பட்டது, எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து கொண்டு வந்தாங்க. இந்த வாஸ் லான்ச்டு ஃபார் மேக்ஸிமம் பாசிபிள் யூட்டிலைசேஷனுக்காக ஆஃப் இரிகேஷனுக்காக கொண்டு வந்தாங்க. உடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த கேப், ஆக்சுவல் இரிகேஷனில் வந்து எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது, அண்ட் யூட்டிலைசேஷன்லேயும் நீர்ப்பாசனம் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமையே கொண்டு வந்தாங்க. Next, Irrigation Commission and Principles. The Irrigation Commission was formed for the effective utilization of irrigation water. இந்த இரிகேஷன் கமிஷன் எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து இரிகேஷன் வாட்டரை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இரிகேஷன் கமிஷனையே ஃபார்ம் பண்ணுறாங்க. To stimulate the productivity of land in those areas where sufficient irrigation facilities has already been developed through use of water. Optimal utilization of irrigation water where such facilities are not developed in abundance, and to conserve water for facing drought-like situation where irrigation facility are insufficient. இதில் என்ன சொல்கிறாங்க, நம்ம வாட்டர் நம்ம அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணும்போது ஒரு இரிகேஷன் ஒரு லேண்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது அதுக்கான ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போஸ் நம்ம இரிகேஷன் யூஸ் பண்ண வாட்டர் தவிர மற்றபடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீரை வந்து சேமித்து தான் வைக்கணும். எதுக்காக நீரை வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரஃப்ட், வறட்சி ஏற்படும் போது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வாட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த வேஸ்ட் பண்ணாமல் இரிகேஷன் வாட்டர் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். இரிகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் இன்சஃபிஷியன்ட், தேவைப்படாத நேரத்தில் நம்ம வாட்டரை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது தான் இதோடைய பிரின்சிபல்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை சொல்லலாம், இல்லை ஆற்று பள்ளத்தாக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், an introduction to watershed. இதோட டெஃபினேஷன் and watershed describe an area of the land that contain a common set of stream and river that are drained into single large body of water, such as large body of river or lake and ocean.
வரது பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை அப்படின்னு சொல்லுவோம். தண்ணி வர பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நீரோடை போகுது அப்படின்னு சொல்கிறோம்னா அதுதான். டிஸ்கிரைப் த ஒரு ஏரியா ஆஃப் த லேண்ட். ஒரு ஏரியா ஆஃப் த லேண்டை கண்டெயின் காமன் செட்டாக அது ரிவரில் இருந்த வாட்டராக இருக்கலாம், ஸ்ட்ரீமில் இருக்க வாட்டராக இருக்கலாம். தட் ஆர் ட்ரைன் இன்டு சிங்கிள் எ லார்ஜ் பாடி. இது எப்படி பார்க்குறதுக்கு சிங்கிள் எ லார்ஜ் பாடி ஆஃப் வாட்டர் சச் ஆஸ் லார்ஜ் ரிவர் ஆர் லேக் அண்ட் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் கேன் கவர் எ ஸ்மால் ஆர் லார்ஜ் லேண்ட் ஆஃப் இந்த வாட்டர் ஷெட் பார்த்திங்கன்னா சின்னதாகவும் இருக்கும், இல்லை பெருசாக லார்ஜ் ஏரியா ஆஃப் த லேண்டாக இருக்கும். ஆல் த ஸ்ட்ரீம் ஃபாலோயிங் இன்டு லார்ஜ் ரிவர். ஸ்ட்ரீம் எங்கன்னா அதை ஃபாலோயிங் இன்டு தி லார்ஜ் ரிவர் ஃப்ரம் இன்டர் கனெக்டிங் நெட்ஒர்க் ஆஃப் வாட்டர்வே. இது எதெல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணால் வாட்டர்வேவை நெட் பண்ணதுங்க. ஸ்ட்ரீம்ஸில் என்ன ஆகுது, ரிவர்ஸ்லேருந்து லார்ஜ் ரிவர்லேருந்து இன்டர் கனெக்ட் ஆகி நெட்ஒர்க் கூட வாட்டர் வேஸில் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வாட்டர் ஷெட். நீர்நிலை இல்லை ஆற்று பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்டர் ஷெட். ரெயின், ப்ரிசிபிடேஷன் ஆகுது, ஸ்னோஃபால். இல்லை எங்கேயிருந்து வர வாட்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் ஆகி ஒரு இடத்துல கிரவுண்ட் வாட்டரில் இருக்கிற வந்து சேருது பார்த்திங்கன்னா, இதுதான் பார்த்திங்கன்னா வாட்டர் ஷெட்டு. இந்த வாட்டர் ஷெட்டை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட தண்ணி வாட்டர்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வரது நீர்நிலை, ஆற்று பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அதுதான் வாட்டர் ஷெட். ஓகே, the other name for watershed are drainage basin, catchment basin, river basin, runoff area or stream basin. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஷெட்டுக்கு அணைஞ்ச நேம். என்ன, ட்ரைனேஜ் பேசின்னாலும் ஒன்று தான், கேட்ச்மெண்ட்னாலும் ஒன்று தான், பேசின்னாலும் ஒன்று தான், ரிவர் பேசின்னாலும் ஒன்று தான், ரன் ஆஃப் ஏரியானாலும் ஒன்று தான், அண்டு ஸ்ட்ரீம் பேசின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஷெட்டுக்கான அனதர் நேம். வாட்டர் ஷெட்டை வந்து வாட்டர் ஷெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கேட்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அண்டு பேசின் ஆர் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. இதுக்கு வாட்டர் ஷெட்டுக்கு மோஸ்ட்டாக காமனாக என்ன யூஸ் பண்ணுறாங்க நேம்னு பார்த்தீங்கன்னா கேட்ச்மெண்ட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேசின் தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற நேம்ஸு. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் வாட்டர் ஷெட். என்னென்ன டைப்ஸில் வாட்டர் ஷெட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். வாட்டர் ஷெட் கேன் பி கிளாசிஃபைட் யூஸிங் எனி மெஷரபிள் கேரக்டரிஸ்டிக் இன் த ஏரியா லைக் சைஸு, ஷேப்பு, லொக்கேஷன், கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அண்ட் லேண்ட் யூஸ். இப்போ வாட்டர் ஷெட் பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுறாங்க மெஷர்மெண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு. ஏரியா லைக் அதோட சைஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஷேப்பில் இருக்குது, என்ன லொக்கேஷனில் இருக்குது, என்ன கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளோட்டேஷன் இருக்குது, எந்த மாதிரி லேண்ட் யூஸில் இருக்குது அப்படின்றத வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, வாட்டர் ஷெட்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவெவர் த மெயின் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர் ஷெட் இஸ் டிஸ்கஸ் ப்ராட்லி இன் த பேசிஸ் ஆஃப் சைஸ் அண்டு லேண்டுடைய யூஸ். இந்த வாட்டர் ஷெட் நீர்நிலையை பார்த்திங்கன்னா மெயினாக எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சைஸு, எவ்வளோ சைஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அதை வச்சியும் லேண்டுடைய யூஸை வச்சு தான் மெயினாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட கிளாஸிஃபிகேஷன் we will see the next class.